வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவின் டிஆர்டிஓ நிறுவனம் சமீபத்துல அஸ்த்ரா MK3 அப்படிங்கிற ஒரு அதிநவீன பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல சோதனை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல இந்தியா உலகின் தலை சிறந்த ஏர் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்னால அதிகபட்சமா 340 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இதன் மூலமா அமெரிக்க மற்றும் சீன ஏர் டு ஏர் மிசைல்களை விட இந்தியாவின் அஸ்த்ரா MK3 மிசைல் அதிக தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அப்படின்னு இந்தியா சொல்றாங்க. இதனை தொடர்ந்து பாகிஸ்தானை சேர்ந்த சில முக்கியமான ராணுவ அதிகாரிகள் இந்தியா அஸ்த்ரா MK3 மிசைலோட கேப்பபிலிட்டிய மிகைப்படுத்தி சொல்றாங்க. 340 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை அஸ்த்ரா MK3 மிசைல்னால தாக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அஸ்த்ரா MK3 மிசைல 20,000 அடி உயரத்துல இருந்து லான்ச் செய்யும் பொழுது அந்த மிசைல்னால 340 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அப்படின்னு இந்தியா சொல்றாங்க. ஆனா இந்திய விமானப்படையில 20,000 அடி உயரத்துல பறக்கக்கூடிய எந்த ஒரு விமானமும் தற்போது பயன்பாட்டில் இல்ல. ஏன் இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்கள் கூட 20,000 அடி உயரத்துல பறக்காது. அப்படி இருக்கும் பொழுது இந்தியா எப்படி அஸ்த்ரா MK3 மிசைல சோதிச்சிருக்க முடியும் அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்க. இந்த விஷயத்துல இந்தியா அஸ்த்ரா MK3 மிசைலோட ரேஞ்ச மிகைப்படுத்தி சொல்றாங்களா இல்ல இந்தியா சொல்வது உண்மையா அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து அஸ்த்ரா MK3 மிசைல் தற்போது பயன்பாட்டில் உள்ள உலகின் தலை சிறந்த ஏர் டு ஏர் மிசைல்களை விட எப்படி அதிக சக்தி கொண்டதா இருக்குது. அஸ்த்ரா MK3 மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த மிசைல இந்திய விமானப்படையில் இணைப்பதன் மூலம் இந்தியாவுடைய ஏர் காம்பேக்ட் கேப்பபிலிட்டி எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். தற்போது இந்திய விமானப்படையில ரஃபேல் போர் விமானங்கள்ல தான் அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலான மிட்டியார் மிசைல் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மற்ற விமானங்கள்ல இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டு மிட்டியார் மிசைல தயாரிக்கக்கூடிய MBDA அப்படிங்கிற ஐரோப்பிய நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த ஐரோப்பிய நிறுவனம் தங்களோட மிட்டியார் மிசைல ஐரோப்பிய விமானங்கள் தவிர மற்ற விமானங்கள்ல இணைப்பதற்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. இதன் காரணமாக இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க தேஜஸ் விமானம் போன்ற விமானங்கள்ல மிட்டியார் மிசைல பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுச்சு. இதனை தொடர்ந்து இந்தியா மிட்டியார் மிசைலுக்கு இணையான ஒரு ஏர் டு ஏர் மிசைல உருவாக்க திட்டமிட்டு அஸ்த்ரா MK3 மிசைல் டெவலப்மெண்ட்டை வேகப்படுத்தினாங்க. தற்போது அஸ்த்ரா MK3 மிசைல் இந்திய விமானப்படை விமானங்கள்ல இருந்து லான்ச் செய்யப்பட்டு சோதனை செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த அஸ்த்ரா MK3 மிசைல காண்டிவா அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. அதாவது மகாபாரதத்துல அர்ஜுனன் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதத்தின் பெயர் காண்டிவா. அந்த பேரை அஸ்த்ரா MK3 மிசைலுக்கு வச்சிருக்காங்க. தற்போது இந்தியா டெவலப் செஞ்சிருக்க இந்த அஸ்த்ரா MK3 மிசைல் தற்போது உலகில் பயன்பாட்டில் உள்ள தலை சிறந்த ஏர் டு ஏர் மிசைல்கள்ல ஒன்றா இருக்குது. அதாவது சீனாவின் PL-15 ஏர் டு ஏர் மிசைல்னால அதிகபட்சமா 300 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அதுவே அமெரிக்காவோட 174 BBR மிசைல்னால 240 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். ஆனா இந்தியா டெவலப் செஞ்சிருக்க அஸ்த்ரா MK3 மிசைல்னால 340 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இதன் மூலமா அமெரிக்கா மற்றும் சீனா மிசைல்களை விட இந்தியாவின் அஸ்த்ரா MK3 மிசைல் தலை சிறந்த மிசைலா இருக்குது. இந்த விஷயம்தான் தற்போது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து வாங்கிய PL-15 ஏர் டு ஏர் மிசைல தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. இப்போ இந்தியாவிடம் சீன மிசைலை விட அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல் இருப்பது பாகிஸ்தான்
ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா பாக்குறாங்க. இதனை தொடர்ந்து பாகிஸ்தான் எப்போதுமே செய்யக்கூடிய பொய் பிரச்சாரங்களை தொடங்கி இருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா அஸ்த்ரா MK3 மிசைல 20,000 மீட்டர்ல இருந்து லான்ச் செஞ்சா 340 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பொய் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்றாங்க. அதாவது ஏர் டு ஏர் மிசைலோட ரேஞ்ச நிர்ணயம் செய்வதுல எவ்வளவு உயரத்துல இருந்து அந்த மிசைல் லான்ச் செய்யப்படுது அப்படிங்கிற விஷயம் ரொம்பவும் முக்கியமானது. ஏன்னா அதிக உயரத்துல இருந்து மிசைல லான்ச் செய்யும் பொழுது காற்றோட அழுத்தம் குறைவா இருக்கும். அப்படி அழுத்தம் குறைவான இடத்துல இருந்து மிசைல லான்ச் செய்யும் பொழுது மிசைல் மிக எளிதா சீறி பாய முடியும். இதனால அதிக தூரம் டிராவல் செஞ்சு இலக்கை தாக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்திய விமானப்படையில 20,000 மீட்டர் உயரத்துல பறக்கக்கூடிய எந்த ஒரு விமானமும் பயன்பாட்டுல இல்ல. குறிப்பா சொல்லணும்னா, தற்போது அஸ்த்ரா MK3 மிசைல சோதித்து வரும் Su-30 MKI விமானத்தினால அதிகபட்சமா 17,300 மீட்டர் உயரத்துல பறக்க முடியும். ஏன், அடுத்து பிரான்ஸ்ல இருந்து வாங்கியிருக்க ரஃபேல் போர் விமானத்தால அதிகபட்சமா 15,200 மீட்டர் உயரத்துல பறக்க முடியும். தேஜஸ் MK1A விமானத்தினால 15,200 மீட்டர் உயரத்துல தான் பறக்க முடியும். மிராஜ் 2000 விமானத்தினால 17,000 மீட்டர் உயரத்துல பறக்க முடியும். MiG-29 UPG விமானத்தினால 18,000 மீட்டர் உயரத்துல பறக்க முடியும். இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள எந்த ஒரு விமானத்தினாலையும் 20,000 மீட்டர் உயரத்துல பறக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்தியா அஸ்த்ரா MK3 மிசைல 20,000 மீட்டர் உயரத்துல இருந்து சோதிச்சிருக்க முடியும் அப்படின்னு பாகிஸ்தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கேள்வி எழுப்புறாங்க. அதனால இந்தியா சொல்வது போன்று அஸ்த்ரா MK3 மிசைல்னால 340 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இதுக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க. அதாவது அஸ்த்ரா MK3 மிசைல சோதிக்கக்கூடிய Su-30 MKI போர் விமானத்தினால அதிகபட்சமா 17,300 மீட்டர் உயரத்துல தான் பறக்க முடியும். ஆனா அந்த விமானத்துல உள்ள த்ரஸ்ட் வெக்டார் கேப்பபிலிட்டியை பயன்படுத்தி ஜூம் கிளைம் அப்படிங்கிற ஒரு மனுவர Su-30 MKI போர் விமானத்தினால செய்ய முடியும். இதன் மூலமா அந்த விமானத்தினால செங்குத்தா 20,000 மீட்டருக்கும் அதிகமான உயரத்துல பறக்க முடியும். அப்படி பறந்துதான் இந்த அஸ்த்ரா MK3 மிசைல சோதிச்சிருக்காங்க அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பதிலடி கொடுத்திருக்காங்க. வரும் காலத்துல இந்தியாவின் அஸ்த்ரா MK3 மிசைல்கள் தற்போது உலகின் தலை சிறந்த ஏர் டு ஏர் மிசைல் அப்படின்னு வர்ணிக்கப்படும் சீனாவின் PL-15 மற்றும் ஐரோப்பாவின் மிட்டியார் மிசைல்களுக்கு கடுமையான போட்டியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அஸ்த்ரா MK3 மிசைல்னால ஒலியின் வேகத்தை விட 4.5 மடங்கு வேகமா பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த அஸ்த்ரா MK3 மிசைல் தவிர அஸ்த்ரா MK1, அஸ்த்ரா MK2 அப்படிங்கிற 2 ஏர் டு ஏர் மிசைல ஏற்கனவே டெவலப் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இதுல அஸ்த்ரா MK1 மிசைல்னால அதிகபட்சமா 110 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அஸ்த்ரா MK3 மிசைலோ அனைத்து கட்ட சோதனைகளும் தற்போது முடிக்கப்பட்டு விட்டது. இதனால இன்னும் கூடிய விரைவில் இந்த அஸ்த்ரா MK2 மிசைல் இந்திய விமானப்படை விமானங்கள்ல இணைக்கப்பட உள்ளது. ஒரு யுத்த நேரத்துல இது போன்ற ஏர் டு ஏர் மிசைல்கள் இந்திய விமானப்படைக்கு அதிக அளவுல தேவைப்படும். அப்பொழுது இந்தியா வெளிநாடுகளை நம்பி இருந்தா அது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து வாங்கப்படும் ஏர் டு ஏர் மிசைலோட விலை ரொம்ப அதிகம். குறிப்பா சொல்லணும்னா ரஃபேல் போர் விமானங்கள்ல பயன்படுத்தப்படும் ஒரு மிட்டியார் மிசைலோட விலை 25 கோடி. அதுவே இந்தியா உள்நாட்டுல டெவலப் செஞ்சிருக்க ஒரு அஸ்த்ரா மிசைலோட விலை 7 இருந்து 8 கோடி தான். அப்படி பார்க்கும் பொழுது அஸ்த்ரா சீரியஸ் ஆஃப் மிசைல்களை இந்திய விமானப்படை விமானங்கள்ல இணைப்பதன் மூலம் செலவை மிகப்பெரிய அளவுல குறைக்க முடியும். தற்போது இந்திய விமானப்படையில அதிக அளவுல ரஷ்ய தயாரிப்பு R-77 ஏர் டு ஏர் மிசைல்கள் தான் பயன்பாட்டுல இருந்து வருது. இந்த மிசைல்கள் பழைய தொழில்நுட்பம் கொண்டது. அதனால இன்னும் கூடிய விரைவில் அஸ்த்ரா சீரியஸ் ஆஃப் ஏர் டு ஏர் மிசைல்கள் இந்திய விமானப்படை விமானங்கள்ல R-77 மிசைல்களை ரீப்ளேஸ் செய்யும். அது மட்டும் இல்லாம இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் தேஜஸ் MK2, AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் போன்ற விமானங்களையும் இந்த அஸ்த்ரா MK3 மிசைலை இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அஸ்த்ரா MK3 மிசைல் இணைக்கப்பட்ட
தேஜஸ் MK2 விமானங்கள் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ரஃபேல் போர் விமானங்களை விட வலிமையான விமானமா இருக்கும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம AMCA தேஜஸ் MK2 விமானங்கள்ல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் உத்தம் AESA ரடார்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த ரடாரோட கேப்பபிலிட்டி தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ரடார்களை விட மிக அதிகமாயிருக்கும். இதன் காரணமாக அஸ்த்ரா MK3 மிசைலோட கேப்பபிலிட்டியிலையும் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்த்ரா சீரியஸ் ஆஃப் மிசைல்களை DRDO நிறுவனம் டெவலப் செய்யறாங்க. அதை தயாரிப்பது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். அஸ்த்ரா மிசைல்னால அதிகபட்சமா 15 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அஸ்த்ரா MK3 மிசைலை பயன்படுத்தி தொலை தூரத்தில் உள்ள ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், எரிபொருள் எடுத்து செல்லக்கூடிய ரீஃபியூலர் விமானங்கள், டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட், அவாக்ஸ் விமானங்களையும் இந்தியாவால மிக துல்லியமா தாக்கி அளிக்க முடியும். இந்த அஸ்த்ரா MK3 மிசைல் இந்திய விமானப்படையோட ஏர் டு ஏர் காம்பேக்ட் கேப்பபிலிட்டிய அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. முதற்கட்டமா இந்த மிசைல Su-30 MKI, MiG-29, தேஜஸ் MK-1A, MiG-29 UPG போன்ற விமானங்கள்ல இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஃபியூச்சர்ல தேஜஸ் MK2, AMCA, TEDBUF போன்ற விமானங்களையும் இணைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. அஸ்த்ரா MK3 மிசைலோட ஆங்கிள் ஆஃப் அட்டாக் 20 டிகிரி வரைக்கும் போகும். அது மட்டும் இல்லாம எதிரி விமானங்கள் 10 கிலோமீட்டர் தன்னோட உயரத்தை கூட்டி குறைச்சாலும் இந்த மிசைல்கள்னால தொடர்ந்து டார்கெட்டை ஃபாலோ செய்து தாக்குதல் நடத்த முடியும். அஸ்த்ரா MK3 மிசைல ஜூம் கிளைம் செய்யாம சராசரியா 8 கிலோமீட்டர் உயரத்துல இருந்து லான்ச் செஞ்சா 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இதன் காரணமாக பல்வேறு விதங்கள்ல அஸ்த்ரா MK3 மிசைலை பயன்படுத்தி இந்திய விமானங்கள்னால தாக்குதல் நடத்த முடியும். எப்படி பார்த்தாலும் தற்போது சீனா பயன்படுத்தும் PL-15 மற்றும் அமெரிக்கா பயன்படுத்தும் 174 BBR மிசைல்களை விட அஸ்த்ரா MK3 மிசைல் தலை சிறந்த மிசைலா இருக்குது. அதனால தற்போது எப்படி பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு உலகின் பல நாடுகள் போட்டி போடுறாங்களோ அதே போன்று இந்தியாவின் அஸ்த்ரா சீரியஸ் ஆஃப் ஏர் டு ஏர் மிசைல்களை வாங்குவதற்கு ஃபியூச்சர்ல உலகின் பல நாடுகள் போட்டி போடுவாங்க. இந்த அஸ்த்ரா MK3 மிசைல் இந்தியாவுடைய மிசைல் டெவலப்மெண்ட் கேப்பபிலிட்டிக்கு இன்னொரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அஸ்த்ரா MK3 மிசைல பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பத்தை தற்போது உலகின் வல்லரசு நாடுகள் மட்டும்தான் வச்சிருக்காங்க. அந்த தொழில்நுட்பத்தையே இந்தியா வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருப்பது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதனால இந்திய விமானங்களோட தாக்கும் திறனும் வரும் காலத்துல மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.